பிரியமானவர்களே, கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்களை சந்தித்து வருகிறது. ஆண்டுகள் தோறும் சுமார் 3000க்கும் அதிகமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளாய் மாறி வருகிறார்கள். இவர்கள் மத்தியில் விடுதலை கூட்டங்கள் மூலமாக எண்ணற்ற மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். சுவிசேஷ ரதத்தின் மூலமாக இரவு நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் 6000 கிராமங்களுக்கு இயேசுவை அறிவிக்கவும், டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு 1500 கிராமங்களில் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை குறித்து அறிவிக்கவும் தீர்மானித்து செயல்பட்டு வருகிறோம். ஆண்டு முழுவதும் மழையென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் எளிமையான காணிக்கையை வாங்கி கொண்டு ஊழியம் செய்து வருகிற நமது மிஷனரிகளை இந்த பண்டிகை நாட்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து வாரந்தோறும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 19வது வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் தேவனுடைய ஆறுதலை அனுபவித்ததினாலே அது அனுபவபூர்வமாய் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் ஆறுதலின் தேவன். இன்னைக்கு உலகத்தை கவனித்து பாருங்க. ஆறுதல் இல்லாமல் வாழக்கூடிய மக்கள், ஆறுதலே இல்லாத ஒரு சூழ்நிலை. வெளியில் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலே இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்திரம் போலவே ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். தினந்தோறும் காலையில் எழுந்திருப்பது, கடமைகளை செய்வது, இரவில் படுக்கைக்கு போவது, அப்படி எந்திரமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, கண்ணீரின் மத்தியில் வாழக்கூடிய வாழ்க்கை. ஆறுதல் என்ற கேள்விக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆறுதல்கள். பிரியமானவர்களே, சில இடத்துல தேவன் நேரடியாக ஆறுதல் செய்கிறார். சில இடத்துல சில மனிதர்களை கொண்டு நமக்கு ஆறுதல் செய்கிறார். ஆனால் அந்த ஆறுதலை அனுப்புவது தேவன். அதை அவனுடைய வாழ்க்கையில் உணர்ந்தபடியினாலே, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை ஆறுதலால் நிரப்புவார் என்று அவன் தேவனை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் அதில் 3வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர் ஆறுதல் செய்யக்கூடிய தேவன். சகலவிதமான ஆறுதலின் தேவன்.
எல்லா விதத்திலும் ஆறுதல் செய்யக்கூடியவர். நம்மை கலங்க விடுவதே இல்லை. எப்பாப்பிரா தீத்து பவுலுடைய ஊழியத்தில் அவனுக்கு உடன் ஊழியனாயிருந்தவன். அவன் வியாதிப்பட்டு மரணத்தின் விளிம்பை நோக்கி போனான். எல்லோரும் அதற்காக ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜீவனை தரணும், ஜீவனை தரணும், அவனை இழந்துவிடக் கூடாது. போராடி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் விளைவாக தேவன் எப்பாப்பிரா தீத்துக்கு இறங்கினார், எனக்கும் இறங்கினார். அப்படி எழுதியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல விசுவாசமுள்ள ஒரு தாயார், அவளுடைய அருமையான மகன் குறிப்பிட்ட ஒரு தேசத்திலே வேலைக்காக போயிருந்தான். அவன் அங்கே இருந்து வேலை பார்த்து கொண்டு பணத்தை குடும்பத்திற்கு அனுப்பி கொண்டிருந்த காலம், திடீரென்று அந்த தேசத்திலே அவன் சுவாச உறுப்புகளில் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறலினாலே மரணத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட நாட்களில் அந்த தேசத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. உதவின்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த கம்பெனியில் இருந்து ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் அந்த தம்பியை சேர்த்து விட்டார்கள். அவ்வளவுதான். ஆனால் பக்கத்தில் இருப்பதற்கோ உதவி செய்வதற்கோ யாருமே கிடையாது. ஒரு அந்நிய தேசம், உதவி செய்வதற்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலை. அவன் அங்கிருந்து போன் பண்றான். அந்தந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலையை சொல்லுகிறான். இங்கே குடும்பத்தார் கலங்கி போய் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜெப உதவிக்காக என்னிடத்தில் ஓடி வந்தார்கள். மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அந்த சமயத்தில் பாருங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அந்த தம்பி அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் எனக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பான். அவன் கடைசி அனுப்பின செய்தி, அங்கிள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் என்று சொல்கிறாங்க, இந்த இடத்திலிருந்து நான் எப்படி தப்பி பிழைப்பேன்னு தெரியல, இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நான் இங்கே இருக்கிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, நான் மரித்தா தேவனுடைய வீட்டில் சேர்க்கப்படணும், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கணும் என்று சொல்லி நான் இந்த செய்தியை கண்ணீரோடு உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். பிரியமானவர்களே, அவனிடத்தில் பேச முடியாத சூழ்நிலைக்கு கடைசியாக போனான். பேசவே முடியாது, பேசவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இனி அங்கே இருக்கக்கூடாது, அங்கிருந்து எப்படியாவது நீ ஊருக்கு வந்துவிடு என்று சொல்ல வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் பாருங்க, ஒரு நாள் தேவன் அவனுக்கு தரிசனத்திலே ஒரு வசனத்தை காண்பித்தார். ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அவன் சமாதானமாய் வீடு வந்து திரும்பினான். அவன் என்னை பார்க்கும்படிக்கு கடந்து வந்தான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். கர்த்தர் அவனுக்கு ஆறுதல் செய்தார். அது நிமித்தமாக அந்த குடும்பம் ஆறுதல் அடைந்தது. ஆம் பிரியமானவர்களே, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஆறுதலற்ற நிலையில் இருக்கீங்களா? துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். என கருமையானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம் உற்சாகமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று என் மீது செய்யாத ஒரு குற்றமும் ஒரு பழிச்சொல்லும் உண்டானது. அது நிமித்தமாக நான் மிகவும் மனம் உடைந்து போனேன். மிக ஒரு மன சோர்வு. நம்ம ஏன் இப்படி ஒரு ஊழியத்துக்காக வந்துவிட்டோம்?
ஊழியத்துக்கு வந்ததுனால தானே இந்த மாதிரி ஒரு நிந்தையான வார்த்தைகளெல்லாம் வந்துவிட்டது. இந்த ஊழியத்தை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ? இப்படியெல்லாம் தொடர்ந்து துக்கத்திலேயே நான் இருந்தேன். ஒரு சில நாட்கள் அந்த துக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சரியா ஜெபம் பண்ண முடியல. எப்பொழுதும் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு நாள் அதிகாலையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று தேவனுடைய பிரசன்னம் என்னை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தது. அந்த பிரசன்னத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டது. மகனே, மற்றவர்கள் உன்னை குற்றவாளியாக சொல்லலாம், ஆனால் நான் உன்னை குற்றவாளி என்று சொன்னேனா? உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல போலவும் நான் கொண்டு வருவேன். அப்படி சொல்லி ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தினார். நான் உன்னை குற்றவாளியா தீர்க்கலையே, எல்லாத்துக்கும் மேல நான் தானே நியாயாதிபதியா இருக்கிறேன், நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லவில்லையே என்று சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, என் உள்ளத்தில் ஆறுதலை உண்டாக்கிற்று. பல நாள் தொடர்ந்து கொண்டிருந்த துக்கம் ஆண்டவர் பேசின உடனே என் உள்ளம் ஆறுதலால் நிரம்பி விட்டது. நான் அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என் உள்ளத்தில் ஒரு புது பலன் இறங்கி வந்தது. யார் என்ன குற்றவாளி என்று சொன்னா என்ன? என் ஆண்டவர் என்ன சொல்லவில்லையே. என் ஆண்டவர் என்னோடு கூட தானே இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார் என்று அந்த இடத்திலே தைரியத்தின் ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட உபத்திரவத்திலே அகப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மன துக்கத்துக்குள்ளே நாம் இருந்தாலும் அவர் நமக்கு ஆறுதல் செய்யக்கூடிய தேவன். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். பிரியமானவர்களே, ஆகார் வனாந்தரத்திலே நின்ற சூழ்நிலையை பாருங்கள். ஆபிரகாமின் சேனைகள் எல்லாம் எகிப்துக்குள்ளே பஞ்சம் பிழைக்க போன காலம். அந்த நாட்கள்ல தான் ஆபிரகாமினுடைய பாளையத்துக்கு உள்ளே ஆகார் என்ற அடிமை பெண் உள்ளே வருகிறாள். சாராள் நிமித்தமாக இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாக்கப்படுகிறாள். ஆபிரகாமின் நிமித்தம் அவள் ஒரு பிள்ளைக்கு தாயாய் மாறினாள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை சாராள் இடத்தில் பிறந்த போது அந்த ஆபிரகாமின் வீட்டுக்குள்ளே சமாதான குறைவு உண்டானது. அப்பொழுது சாராள் ஆபிரகாமை பார்த்து, அடிமையானவளையும் அவளுடைய பிள்ளையையும் நீர் புறம்பே தள்ள வேண்டும், அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடும். இந்த வார்த்தையானது ஆபிரகாமுக்கு துக்கத்தை கொடுத்ததென்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தபடியினாலே அவன் தேவ சமூகத்தில் போய் நின்ற போது ஆண்டவர் சொன்னார், இந்த விஷயத்தில் நீ சாராளுக்கு செவி கொடு, ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும், நான் இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், நீ அவளை அனுப்பிவிடு என்று தேவன் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது ஆகார் ஆபிரகாமின் வீட்டிலிருந்து வெளியேறுகிறாள். ஆகார் ஆபிரகாமின் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீர், வழியிலே சாப்பிட கொஞ்சம் அப்பம், அதை கொடுத்து அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். வனாந்தரமா அவள் நடந்து போறாள். அவளுக்கு பாதை தெரியாது. வனாந்தரம் பார்த்தீர்கள் என்றால் நடு மையத்துக்கு வரும்போது எல்லாமே ஒன்று போல தான் தெரியும். மனிதனுடைய அடிச்சுவடுகளை அங்கே பார்க்க முடியாது. அங்கே அதிகமாக காற்றடிப்பதினாலே அடிச்சுவடுகள் எதுவுமே தெரியாது. வழியே தெரியாத சூழ்நிலைகள் அங்கே இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஆகார் வந்து நின்றாள். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் இருந்து அரபு நாடுகளில் ஒன்றில் வேலைக்காக போயிருந்த 2 வாலிப சகோதரர்கள் விடுமுறை நாளன்று அவர்கள் ஒரு 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும், வனாந்தரத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவங்க வாகனத்தில் போறாங்க. அந்த வனாந்தர வழியில் அப்படியே ரோடு போற இடமெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க போனாங்க. ஆனால் அந்த பிரயாணத்தில் பல மைல் தூரம் அவர்கள் போன போது பல ஜங்ஷன் வழியாக அவங்க போயிருக்கிறாங்க. திரும்பி வருவதற்கு பாதை அவர்களுக்கு தெரியவே இல்லை. நெட்வொர்க் அங்கே வேலை செய்யலை. அது நிமித்தமாக அவர்கள் திரும்ப திரும்ப தான் வந்த பாதையிலே சுற்றி சுற்றி அலைந்து வாகனத்தில் இருந்த பெட்ரோல் எல்லாம் செலவாகி அங்கிருந்து திரும்பி வர முடியாதபடிக்கு பாதை தெரியாமல் அந்த வனாந்தரத்திலே கிடந்து வனாந்தரத்திலேயே அவர்கள் மரித்து அவர்கள் சரீரங்கள் எல்லாம் நாற்றமடித்து போன சூழ்நிலைக்கு பிறகு அந்த தேசத்தினுடைய காவல்துறை அதை கண்டறிந்து அவர்களை சடலங்களை மீட்டெடுத்தார்கள். அதை நான் பத்திரிக்கை வாயிலா நான் அதை அறிந்து கொண்டேன். அப்படி போலத்தான் வனாந்தரத்தில் கால்நடையா நடந்து சென்ற ஆகார் பிரயாணமா போகும்போது அவ இருதயம் ஒரு கனமான இருதயமாய் மாறிவிட்டது. ஏனென்றால் ஆபிரகாமின் பாளையத்துக்குள்ளே ஆகார் வரும்போது அவள் ஒரு வாலிப பெண்ணாய் உள்ளே வந்தாள். இப்பொழுது அவள் அந்த வீட்டை விட்டு திரும்பி போகும்போது ஒரு குமாரனை கையில பிடித்து கொண்டு போறா. என்ன செய்வதென்று தெரியல. நானே ஒரு அடிமை, என் கையில ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? இந்த பிள்ளையினுடைய தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்ற வேதனையோடு ஆபிரகாமின் பாளையத்தில் இருந்து புறப்பட்ட ஆகார் வழிநெடுக கண்ணீரை சிந்திக்கொண்டே அவள் போய்கொண்டே இருக்கிறாள். கண்ணீரை வடித்து கொண்டு அவள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். ஆனா அந்த பிரயாணத்தில் பாருங்க, கொண்டு போன தண்ணி செலவாயிற்று, அப்பம் முடிந்து விட்டது. வனாந்தரம் ரொம்ப அதிக உஷ்ணமா இருக்கும். வனாந்தரத்தில் மரங்களை பார்க்க முடியாது, எங்க பார்த்தாலும் மணல் பரப்பு தான். பிள்ளை தண்ணி என்று நான் வறண்டு கேட்குது, என்ன செய்வென்று தெரியல. பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டே போன ஆகார் அந்த வனாந்தரத்திலே பிள்ளையினுடைய முடிவை பார்க்கக்கூடிய நிலை உண்டானது. என் பிள்ளையின் எப்படி பிழைக்கும்? இந்த இடத்துல எப்படி தண்ணி கிடைக்கும்? ஐயோ, நான் என்ன செய்யட்டும் என்று அந்த இடத்திலே அவள் உட்கார்ந்து அழுததை பார்க்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பாரேன். அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து கொண்டு அவள் தேவனை நோக்கி அழுது புலம்பினாள். ஆறுதலற்ற ஒரு நிலை, திகிலான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்றே தெரியாது ஒரு வேதனையின் அனுபவம். பிள்ளை மரிப்பதை தன் கண்கூடாய் பார்க்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய சத்தம் அங்கே உண்டானது. ஆகாரே, ஆகாரே, உனக்கு இங்கே என்ன? ஆண்டவர் ஆகாரை விசாரித்தார். அவளுக்காக அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை எடுத்து, அந்த தண்ணீரை எடுத்து அவள் பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளை ஜீவன் பிழைத்தது. அங்கே தேவன் வாக்கு பண்ணினார், அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜனங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆகார் வம்ச வழியாக வந்தவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார். ஆம் பிரியமானவர்களே, ஆறுதலற்று நின்ற ஆகாரை தேவன் சந்தித்தார். அந்த ஆகாரை கூட தேவன் கைவிடவே இல்லை. ஆகாரை கைவிடல.
அவள் அழுத இடத்திலே ஆண்டவர் இறங்கினார். ஆறுதலினால் அவளை நிரப்பினார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட வேதனையிலே ஒருவேளை நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலே இறங்கி வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர். சகலவிதமான ஆறுதலின் தேவன். எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு அவரால் ஆறுதல் செய்ய முடியும். அவர் ஒருவரால் மாத்திரமே ஆறுதல் செய்ய முடியும். வேறு எந்த வழியிலும் ஆறுதல் செய்ய ஒருவராலும் கூடாது. பிரியமானவர்களே, ஒரு வாலிப தம்பியை நான் அறிவேன். அந்த வாலிப தம்பி அவன் தன்னுடைய வாலிப நாட்களிலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் அவனுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடையாது. ஒரு நல்ல மாற்று வஸ்திரம் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. தங்குவதற்கான ஒரு சரியான இடம் கிடையாது. காரணம், அவனோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அநேகர் உண்டு. அவங்க வாடகைக்காக இருந்த வீடு ரொம்பவே ஒரு சின்ன வீடு. கடன் பாரத்து நிமித்தம் வசதியான வீட்டை விற்று வாடகை வீட்டிலே போய் அந்த பொருட்களை எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வைத்து இரவிலே படுக்கணும். பாயை விரித்து எல்லாரும் வரிசையாக படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு மாத்திரம் அங்கே படுப்பதற்கு இடம் இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த வாலிப தம்பி, நான் வேண்டுமானால் வெளியில் போய் தங்கி கொள்ளுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பகுதியில், அதில் உள்ள வராண்டா பகுதியில் அவனுடைய பெட்ரூம்பா மாறிற்று. அங்கதான் படுக்கையை கொண்டு போய் இரவெல்லாம் படுத்திருப்பான். தங்க இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அவனை விசாரிக்க ஒருவரும் கிடையாது. அவனோடு கூட பிறந்த பெண் பிள்ளைகள் படித்ததற்கான வேலை கிடைத்து அவர்கள் வாழ்க்கை தர மாறியது. ஆனால் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையுடைய நிலையை பார்க்கும்போது மிகுந்த ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த வாலிப தம்பி இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, குடும்பத்தினுடைய பாரம், பொருளாதாரத்தில் உண்டான நெருக்கம், கடன் சுமை, அதன் மத்தியிலே ஆறுதல் அற்றவனாய், செய்வதறியாது விழிப்புதுங்கின ஒரு நிலையிலே அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் அவனை வழிநடத்தக்கூடிய ஆவிக்குரிய போதகர்கள், நண்பர்கள் மூலமாக கர்த்தர் அவனுக்கென்று ஒரு துணையை அவனிடமாய் கொண்டு வந்தார். அந்த திருமண நாளில பாருங்க, திருமணத்திற்காக எந்த பணம் அவன் கையில் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் அதனுடைய தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாய் சந்தித்து அந்த பெண் வீட்டாருடைய உள்ளத்திலே அவனுக்காக இரக்கம் செய்து, அவர்கள் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த அந்த வாலிப தம்பியை தன் வீட்டிலே மருமகனாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை பெண் வீட்டாருக்கு கொடுத்து அவன் திருமணத்தை கர்த்தர் செய்து அவனை குடும்பமாக்கி ஆறுதல் செய்தார். அதன் பின்னான காலங்களிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார். மலைமேல் இருக்கிற பட்டணமாய் அவனை உயர்த்தி வைத்தார். அவனை சந்தித்த நாளிலே கண்ணீரோடு அவன் பகிர்ந்து கொண்ட வார்த்தை, என் தேவன் என்னை மறந்து போகல, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய இரத்த உறவுகள் என்னை மறந்த போதிலும் என் தேவன் என்னை மறக்கல,
அவர் என் துக்கத்திலே எனக்கு ஆறுதலாயிருந்தார், எனக்கு ஆறுதல் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ஆறுதலற்ற நிலையிலே இந்த இடத்திலே யார் எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கலாம். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை செய்யாத தவறுக்காக குற்றம் சுமத்தப்பட்டு நிந்தையை, அவமானத்தை சகித்து கொண்டிருக்கலாம். ஆறுதல் தேவனிடத்திலிருந்து உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவர் ஆறுதல் செய்கிறவர் மாத்திரமல்ல, ஆறுதல் செய்கிறதோடு கூட ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும்படிக்குத்தான் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட வேதனைக்குள்ள இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர். அப்பா தகப்பனே, துக்கங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பாவத்தை சுமந்தது போல, சாபத்தை சுமந்தது போல, தரித்திரத்தை சுமந்தது போல, வியாதியை ஏற்றுக்கொண்டது போல நீர் எங்கள் துக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து ஆறுதலை எங்களுக்கு சிலுவையின் ஊடாய் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆறுதலற்ற விதமாய் என்ன செய்வதென்று கனத்த இருதயத்தோடு கலங்கி போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுதே இரக்கத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்துக்குள்ளே இப்பொழுது விசுவாசத்தை நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. இயேசுவே, வேதனையோடு நிற்கிற வாலிப தம்பி இயேசுவின் அருகிலே வந்திருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாய் போய்விட்டதே, எல்லாவற்றையும் இழந்து நான் இன்னைக்கு வெறுமையா நிற்கிறேனே, நண்பர்களை நம்பி மோசம் போய் நிற்கிறேனே என்று அங்கலாய்ப்போடு நிற்கிற தம்பி, இயேசு உன் அருகிலே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவன், ஆமேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறார். வியாபாரம் செய்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலையிலே வெறுமையாய் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, ஓ லார்ட், நன்றி. மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தும்படியாக, உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வியாதி படுக்கையை மாற்றும்படியாக இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யும்படியாக, உங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறப்பா. செய்யாத குற்றத்திற்காக நான் இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து என்னுடைய தாய் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே, இயேசு உனக்கு ஆறுதல் செய்கிறார். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் உன் குடும்ப வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன் என்று ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நன்றி தகப்பனே. வீடுகள் தோறும் உடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, உடைய ஆறுதலின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமுள்ள கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒடிசாவில் 1500 கிராமங்களுக்கு நற்செய்தி. கிறிஸ்துமஸ் தேவைகள் ரூபாய் 21,04,000 ரூபாய். ஒரு ஊழியர் குடும்பத்திற்கான கிறிஸ்துமஸ் வெகுமதி ரூபாய் 4,000. மொத்தம் 147 நபர்கள். பிற பணியாளர்களின் கிறிஸ்துமஸ் வெகுமதி ரூபாய் 2,000. மொத்தம் 54 நபர்கள். தோழமை ஊழியர்களின் கிறிஸ்துமஸ் வெகுமதி 1,500 ரூபாய். மொத்தம் 152 நபர்கள். ஆதரவற்ற மற்றும் மிஷனரி பிள்ளைகளின் கிறிஸ்துமஸ் தேவை ரூபாய் 1,500. மொத்தம் 360 நபர்கள். ஒரு பணித்தள மைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்த ரூபாய் 5,000 தேவை. மொத்தம் 110 மையங்கள். மிஷனரி பிள்ளைகளுக்கான குளிர்கால உடை வாங்க
ரூபாய் 1000 தேவை, மொத்தம் 60 நபர்கள். மிஷனரிகளுக்கான கொசுவலை வாங்கிட ரூபாய் 600 தேவை, மொத்தம் 50 நபர்கள். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.